கிராமத்துக்கு வந்தாரு. அவரு கூட அவருடைய மொபைலை கொண்டு வந்தாரு. தாத்தா பாசத்தை காட்டினாரு. உழைப்புக்கான பாடத்தை கத்து கொடுத்தாரு. ராகுலோட சேர்ந்து மில் பைப்பை ஓபன் பண்ணாங்க. ஒரே பாசி நிறைஞ்சிருக்கு. அர்ஜுன் சொன்னா, துளி துளியா தாகத்தை தீர்த்தாங்க. செடி கொடி எல்லாம் மறுபடியும் அசைய ஆரம்பிச்சது. வெளியில விளையாடின கேமை விட்டுட்டு அங்க சந்தோஷத்துக்கான கொண்டாட்டம் ஏற்பட்டுச்சு. உண்மையான உலகம் மனசை நிரப்பிச்சு. அப்படி ஒரு வெயில் கால விடுமுறைய கொண்டாடினாங்க. அறையில பகல் நேரத்துல கூட ராத்திரி மாதிரி ஒரே இருட்டா இருந்தது. ஏன்னா ஸ்கிரீன் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. அர்ஜுன் தன்னுடைய பெட்ல உட்கார்ந்து இருந்தான். அப்புறம் மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருந்தான். அவனுடைய விரல்கள் ஸ்கிரீன்ல வேகமா ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா அவனுடைய முழு கவனம் மொபைல்ல மட்டுமே இருந்தது. அப்பதான் அவனுடைய அம்மா அறைக்குள்ள வந்தாங்க. அவங்க நாலாபுறமும் சுத்தி பார்த்தாங்க. அப்புறம் அந்த அறையோட நிலைமைய பார்த்துட்டு உடனே கோவப்பட்டாங்க. அவங்க முன்னாடி போனாங்க. உடனே அந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. அர்ஜுன், நாள் முழுக்க இப்படி இருட்டறையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பியா நீ? வெளியில போய் பாரு, எவ்வளவு நல்ல வெயில் வந்திருக்கு. கீழே போய் உன்னுடைய நண்பர்களோட விளையாடிட்டாவது வரலாம்ல நீ? மம்மி ப்ளீஸ், வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. அப்புறம் இங்க எல்லாரும் ரொம்ப போரிங். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆன்லைன் கேம் விளையாடுறாங்க. இப்போ இந்த மேட்ச் முடிய போகுது. ஒரு 5 நிமிஷமா. மாயா அர்ஜுன ரொம்ப கவலையோட பார்த்தாங்க. அப்புறம் அவனோட கையில இருந்த மொபைலை உடனே அவங்க பிடுங்கிட்டாங்க. இல்ல, இதுக்கு மேல முடியாது. இப்போ உன்னுடைய வெயில் கால லீவ் ஆரம்பிச்சிடுச்சு. நீ இந்த போனுக்கு அடிமையாகிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம நாளைக்கே கிராமத்துக்கு போறோம். உங்க தாத்தா உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காராம். என்ன, கிராமத்துக்கா? மம்மி, அங்க சரியா சிக்னல் கூட வராது. நான் அங்க வந்து என்ன பண்றது? அங்க தூசியும் ஆடு மாடும் தான் இருக்கும். ப்ளீஸ், நான் இங்கேயே இருந்துக்கிறேனே. ஏற்பாடு பண்ணிக்க அர்ஜுன். நம்ம நாளைக்கு காலையிலேயே கிளம்புறோம். அங்கதான் உனக்கு உண்மையான உலகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சின்ன உலக ஸ்கிரீனை தாண்டி வெளியில. மாயா இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அர்ஜுனுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியல. மறுநாள் ஒரு பஸ் கிராமத்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுச்சு. அர்ஜுனும் மாயாவும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினாங்க. கிராமத்துல நாலாபுறமும் பச்சை பசேர்னு பசுமை நிறைஞ்சிருந்தது. அப்புறம் காத்தும் லேசாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. அர்ஜுன் தன்னுடைய தோல்ல பைய மாட்டிக்கிட்டு பார்க்க ரொம்பவே கவலையா இருந்தான். ஆனா மாயாவோட பார்வையில கிராமத்துக்கு திரும்பி வந்த திருப்தி நல்ல தெளிவா தெரிஞ்சது. அப்பதான் ராகுல் தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். அர்ஜுன், அத்தை, நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, அந்த பேக்கை சைக்கிள்ல எடுத்து வைங்க. ராகுல், இங்க எவ்வளவு தூசியா இருக்கு. அப்புறம் என் போனை பாரு, இங்க ஒரு சிக்னல் கூட சுத்தமா கிடைக்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்றது? அட, இங்க பாரு, இங்க நெட்வொர்க்குக்கு அவசியமே இல்லை. இங்க குருவிங்க சத்தமும் சில்லுன்னு வர காத்தே போதும். வாங்க, தாத்தா வீட்டுல உங்களுக்காக ஸ்பெஷலா மாம்பழச்சாறு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அர்ஜுன் பார்க்க ரொம்ப சோகமா தெரிஞ்சான். அப்புறம் தன்னுடைய பேக்கை ராகுலோட சைக்கிள்ல வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா தான் வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. வீட்டு வாசல்ல தாத்தா கயிறு கட்டல்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்ததும் தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அவர் உடனே எழுந்து அர்ஜுன் கிட்ட வந்தாரு. அப்புறம் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நகரத்துல இருந்து என் சிங்கம் வந்துடுச்சா? நீ ரொம்ப பெரியவனாயிட்ட அர்ஜுன். நகரத்துல இருக்கிற காத்து உன்னை கொஞ்சமா சோம்பேறியாக்கிடுச்சு போல. வணக்கம் தாத்தா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். இங்க வெயில் அதிகமா இருக்குல்ல? வெயில் அதிகமா தான்ப்பா இருக்கு. ஆனா இந்த வீட்டோட சுவர்கள் மண்ணால ஆனது. அது உனக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, கடந்த 2 நாளா நம்ம வீட்டு குழாய்கள் எதுலையும் சுத்தமா தண்ணி வரல. கிராமத்து குளத்தோட நீர்மட்டமும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. என்னங்க பாச்சு, மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? இல்ல, மோட்டார்லாம் நல்லா தான் இருக்கு. எங்கேயாவது ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கும். நான் பிளம்பரை வர சொன்னேன். ஆனா அவனால அடுத்த வாரம் வரைக்கும் இங்க வர முடியாதுன்னுட்டான். அது வரைக்கும் நாம தூரத்துல இருக்கிற குளத்துல இருந்து தான் தண்ணி கொண்டு வரணும்.
அர்ஜுன் தினமும் குளத்துக்கு போய் தண்ணி கொண்டு வரத நினைச்ச உடனே ரொம்பவே பயந்து போயிட்டான். அங்க ராகுல் பேக் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சாரு. அப்புறம் எல்லாரும் உள்ள போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அர்ஜுனும் ராகுலும் ஒரு மரத்தடியில நிழல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அர்ஜுன் இங்க அங்கன்னு நெட்வொர்க் தேடுறதுலயே இருந்தான். அதுவே ராகுல் ஆணி அப்புறம் ஒரு கல்லோட உதவியால தன்னுடைய செருப்பை சரி பண்ணிட்டு இருந்தான். ராகுல், உண்மையை சொல்லு, இங்க நிஜமாவே எங்கேயும் வைஃபை இல்லையா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்பணும். இங்க பாரு, இங்க வைஃபை ஹைஃபை வாழ்க்கை நடக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கணும், நிம்மதியா தூங்கணும். அது மட்டும் இல்லாம தாத்தா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? பைப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாமா? எனக்கு பைப்ஸை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு வெறும் ஆப்ஸை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண தெரியும். ஒருவேளை ஏதாவது ஆப் இருந்தா அதை பயன்படுத்தி பைப்பை சரி பண்ணிடலாம். மூளைய பயன்படுத்த அர்ஜுன். நீ ஸ்கூல்ல சயின்ஸ் படிக்கிறல்ல, என்ன? சரி வா போய் பார்க்கலாம், தண்ணி எங்க அடைச்சிருக்குன்னு பார்ப்போம். அர்ஜுன் மனசு இல்லாம தன்னுடைய மொபைல எடுத்து பாக்கெட்ல வச்சான். அப்புறம் ராகுல் பின்னாடியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போனாங்க. அந்த இடத்துல தான் மெயின் பைப் எல்லாம் இருந்தது. ராகுலும் அர்ஜுனும் வீட்டோட பின்பகுதிக்கு போனாங்க. அங்கதான் எல்லா பைப்பும் இருந்தது. ரெண்டு பேரும் ஒரு சின்ன டேங்க்ல இருந்து வீட்டு பக்கமா போற பழைய இரும்பு பைப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, இதோட சத்தம் நின்னு போச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா தண்ணி இது வரைக்கும் வருது, ஆனா இதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. இரு, ஒருவேளை தண்ணி இதோட நின்னுடுச்சுன்னா அப்போ இதுக்கப்புறம் இருக்கிற பைப் காலியா இருக்கணும்ல. அர்ஜுன் முன்னாடி நடந்து போய் பைப்பு மேல ஒரு 2 தட்டு தட்டினான். அதுல ஒண்ணும் இல்லாத மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நீ சரியா தான் சொல்ற, இந்த பைப்ல தான் எங்கேயோ அடைப்பு ஏற்பட்டிருக்கு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. தாத்தா கிட்ட ஒரு பழைய உப்பு தண்ணி இருக்கு. அது துருவ சுத்தம் பண்ணும். நாம அதை வேணா பயன்படுத்தலாம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் லேசா தலையை அசைச்சு சரின்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த நொடிக்கு அப்புறமா முதல் தடவையா அர்ஜுன் கொஞ்ச நேரத்துக்கு தன்னோட மொபைல மறந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுனும் ராகுலும் சீக்கிரமா அவங்க தாத்தாவோட ரூமுக்கு போனாங்க. அவங்க அங்க ஆயுதத்தையும் அப்புறம் உப்பு தண்ணியையும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அதுவும் கிடைச்சது. அர்ஜுன் ஒரு ரிஞ்சை எடுத்தான். அப்புறம் ராகுல் உப்பு தண்ணியை கையில எடுத்துக்கிட்டான். அவங்க அதை எடுத்துக்கிட்டு வெளியே போகதான் இருந்தாங்க. அதுக்குள்ள தாத்தா அந்த ரூம்குள்ள வந்துட்டாரு. என்ன தேடிட்டு இருக்கீங்க பசங்களா? புதையலா கிடைச்சிருக்கு. தாத்தா, பைப்ல எங்க அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க அதை சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். கண்டிப்பா, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டமான இடத்துல நீங்க உங்க மூளைய பயன்படுத்தி ஆகணும். தேவையில்லாம அதை திறந்துடாதீங்க. அர்ஜுனும் ராகுலும் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாங்க. அப்புறம் அங்க இருந்து புறப்பட்டு போனாங்க. ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த பைப் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ராகுல் துருப்பிடிச்ச பைப்போட பகுதியில உப்பு தண்ணிய ஊத்தினான். அப்புறம் அர்ஜுன் ரிஞ்சால அதை லூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணான். அப்ப ராகுல் அந்த பைப்பை நல்ல உறுதியா பிடிச்சிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ண அர்ஜுன், இப்போ அது திறக்க போகுது. இது ரொம்ப டைட்டா இருக்கு. சிட்டில இருந்தேன்னா ஒரு கால் பண்ண உடனே பிளம்பர் வந்துருவாரு. அங்க எல்லாமே எவ்வளவு ஈஸியா இருக்கும். சுலபமா இருக்கிறது நம்மள பலசாலியா மாத்தாது. நீயே சொந்தமா எதையாவது சரி பண்ணும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. இந்த முயற்சிக்கு அப்புறமா ஒரு வழியா பைப்போட இணைப்பு சுத்த ஆரம்பிச்சது. அப்புறம் திறக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பேரோட முகத்திலையும் வெற்றி அடைஞ்சதுக்கான சந்தோஷம் தெரிஞ்சது. பைப் முழுமையா திறந்ததுக்கு அப்புறமா அப்புறம் தனித்தனியா ஆனதும் அதுக்குள்ள சின்ன சின்ன செடிகளோட வேர்கள் மாட்டிட்டு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. இங்க பாரு, இந்த குப்பைகள் தான் மொத்த பைப்பையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. ரெண்டு பேரும் பிரச்சனை என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பைப்பை நல்லா சுத்தம் பண்ணாங்க. அப்புறம் அந்த பைப்பை மறுபடியும் ஒன்னா சேர்த்தாங்க. இப்ப மறுபடியும் தண்ணீர் வர ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. போகும்போது அர்ஜுன் பின்னாடி இருந்த செடிகளை பார்க்க ஆரம்பிச்சான். அது தண்ணி இல்லாத காரணத்தினால வெயில்ல காஞ்சி போறத பார்த்தான். ராகுல், நாம இந்த செடிகளுக்கு ஒரு நல்ல ஐடியாவை பண்ணலாமா? என்ன ஐடியா? நாங்க எப்பவும் பக்கெட்ல தான் தண்ணி எடுத்து ஊத்துவோம். இல்ல, நான் ஒரு ஐடியாவை பார்த்துருக்கேன். ஒருவேளை நம்ம பழைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல சின்னதா ஹோல் போட்டு அதை செடிகளுக்கு பக்கத்திலேயே வச்சிட்டோம்னா அப்போ நேரா தண்ணி வேர்களுக்கு போகும். எதுவுமே வீணாகாது. அதை ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க.
இது நிஜமாவே நல்ல ஐடியா தான். நம்ம கிட்ட நிறைய பழைய பாட்டில்லாம் இருக்கு தெரியுமா? 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல இருந்து தண்ணி பாட்டில்களை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ஜுன் அந்த பாட்டிலோட மூடியில சின்ன சின்ன ஓட்டைகளை போட ஆரம்பிச்சான். அப்புறம் ராகுல் அந்த பாட்டில நிக்க வைக்கிறதுக்காக அதுல மூங்கில் கம்ப கட்ட ஆரம்பிச்சான். தாத்தாவும் மாயாவும் ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராகுலும் அர்ஜுனும் அங்க வந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ல எல்லாம் ஒரே மண்ணா இருந்தது. ஆனா அவங்களுடைய முகம் முன்ன விட ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சது. அச்சச்சோ, என்ன இது, நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க? அர்ஜுன், நீ அந்த பையனா? காலையில வெயில பார்த்தது பயப்படுவே அவனா? மம்மி, நாங்க அந்த பைப்பை சரி பண்ணிட்டோம். அது மட்டும் கிடையாது, நாங்க மொத்த தோட்டத்துக்கும் புதுசா தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு சிஸ்டமையும் உருவாக்கி இருக்கோம். நிஜமாவா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் 4 பேரும் ஒன்னா அந்த இடத்த விட்டு புறப்பட்டாங்க. 4 பேரும் வாசல்ல இருந்த பைப் கிட்ட போனாங்க. அர்ஜுன் முன்னாடி போய் பைப்பை திறந்து விட்டான். முதல்ல லேசா காற்று சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் உடனே அந்த பைப்ல இருந்து தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சது. முடிஞ்சிடுச்சு, தண்ணி வந்துடுச்சு. எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. அர்ஜுனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு சந்தோஷம் எந்த ஒரு வீடியோ கேம்லயும் அவனுக்கு கிடைக்கல. இருங்க இருங்க, இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. வாங்க பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு போகலாம். அர்ஜுன் உடனே ரொம்ப வேகமா வீட்டுக்கு பின்னாடி ஓடினான். மத்தவங்களும் அவனுக்கு பின்னாடியே வேகமா போனாங்க. அர்ஜுன் அங்க போய் தாத்தாவுக்கும் மாயாவுக்கும் அந்த ட்ரிப் இரிகேஷனோட ஏற்பாட காமிச்சான். அதத்தான் அவன் ராகுலோட சேர்ந்து செஞ்சு வச்சிருந்தான். பாட்டில இருந்து தண்ணீர் துளிகள் மெல்ல மெல்ல மண்ணுல வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த செடி முன்ன விட பச்சை பசேர்னு ரொம்பவும் பசுமையா தெரிஞ்சது. நீ ஒரு விஷயத்த உறுதிப்படுத்திட்டப்பா. அதாவது உனக்கு கல்வி இருந்துச்சுன்னா அதை எங்க வேணாலும் பயன்படுத்தலாம்னு நிரூபிச்சிட்ட. தாத்தா, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னோட போன் எனக்கு உலகத்தை காட்டுதுதான், ஆனா என்னால அதை உணரவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன், நீ போர் ஆகல. போரா? மம்மி, இப்போ நான் ராகுல் கூட சேர்ந்து பழைய கிணத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ணி ஆகணும். நாங்க நாளைக்காக பிளானும் பண்ணிட்டோம். எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. அப்புறம் அவங்க இந்த நொடிய ஆனந்தமா என்ஜாய் பண்ணாங்க. மறுநாள்ல இருந்து அர்ஜுனும் ராகுலும் கிணத்தோட மேல் பரப்ப சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. கூடவே அவங்க மலை அப்புறம் வயலெல்லாம் சுத்தி வந்தாங்க. ராகுல் அர்ஜுனை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கூட்டிட்டு போனான். அங்க அர்ஜுன் கொக்கோவும் கபடியும் விளையாடினான். இதே போல நாட்கள் கடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இப்ப அர்ஜுன் திரும்பி போறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. மறுநாள் மாயாவும் அர்ஜுனும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க. அங்க ராகுலும் தாத்தாவும் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. சரியா அதே போல ஏதோ பயணத்தோட ஆரம்பம் போல ராகுல் அர்ஜுனோட பேக தன்னுடைய சைக்கிள்ல வச்சு கொண்டு வந்தான். அடுத்த லீவுக்கு கண்டிப்பா வரணும் அர்ஜுன். இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. கண்டிப்பா ராகுல், நான் சீக்கிரமாவே திரும்ப வருவேன். அப்புறம் எல்லா செடிகளையும் பத்திரமா பாத்துக்கோ. அடுத்த வருஷம் அதுல இருந்து பழம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அர்ஜுன் ராகுலை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தாத்தாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டான். சந்தோஷமா இருப்பா. ஞாபகம் வச்சுக்கோ, நேர்மையான வழிதான் எப்பவுமே உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும். அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினான். இதுக்கிடையில பஸ்ஸும் வந்துடுச்சு. மாயாவும் அர்ஜுனும் பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் தாத்தாவுக்கும் ராகுலுக்கும் டாட்டா சொன்னாங்க. கதை இங்கேயே முடிவடைஞ்சது.